back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்ம Quantum 100 series ஓட 18th வீடியோல இருக்கோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா walls of a 1D box are shifted suddenly and how to find probability. So அதுல சில ஈஸியான ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணிருந்தேன் and சில டாஸ்க் யூடியூப் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிட்டேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுக்காக சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் வந்து டெலிகிராம் குரூப் விச் இஸ் அன்னோன் ஃபிசிஸ்ட் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் செக் த குரூப் அண்ட் மேக் ஷூர் உங்கள் ஆன்சர் கரெக்டாக தப்பா இல்லை எங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா psi as a linear combination of bases. ஸோ அகைன் இந்த வீடியோவில் சில டைம் சேவிங் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் தென் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்க அப்படின்னா ஸோ இந்த சேனல் ஐ டூ மேக் வீடியோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ரைட் நோ 2 சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் இஸ் குவாண்டம் 100 விச் இஸ் கம்ப்ளீட்லி இன் தமிழ் அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்து just make benefit out of it. Next ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் எம்எம்பி. ஸோ அதில் வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ரா முடிச்சிட்டோம் அண்ட் ரைட் நோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கான்டூர் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் if you are preparing for any competitive or qualification exams. So that's it. So let's get started with video. Okay. So இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா psi as a linear combination. Psi is a linear combination of bases. So இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So before quantum mechanical பேசுறதுக்கு முன்னாடி just vectors. So எல்லாருக்குமே vectors ஓட சில basics தெரிஞ்சிருக்கும். So for example, if I'm having a vector as 2i cap plus 3j cap plus 4k cap. So இதுல what is your ijk? ijk. These are representing your direction. These are nothing but the bases. These are nothing but your bases. So நம்ம orthonormalized condition discuss பண்ணிப்போம். So orthonormalized condition I dot I will be equal to 1. J dot J will be equal to 1. Similarly, K dot K will be equal to 1. If it is multiplied with suppose I dot J இருந்தது அப்படின்னா it will be equal to 0. So here your bases are complete. So இது vectorsல பேசுறப்ப suppose quantum mechanicல நான் சொல்றேன் my wave function psi is a linear combination of bases அப்படின்னா so my psi will be equal to a1 psi1 plus a2 psi2 plus a3 psi3. So இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்கு. So here which are your bases அப்படின்னு கேட்டா psi1 psi2 and psi3. So these are your bases. And these are the solution of your Schrodinger equation. So இது எப்படி represent பண்ணுவோம் எல்லாமே இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். So for example 1D box எடுத்துக்கோங்க. Let me consider a 1D box. So 1D boxல what is your basis? Psi என்ன? It is nothing but under root 2 by length of your box into sin n pi x by L. So this was your wave function. So here we are saying it as basis. Okay. So generally சொல்லணும் அப்படின்னா psi will be equal to summation I is equal to 1 ai psi I. Okay. So this I can elaborate and write as suppose I is equal to 1 2 3 இருக்கு அப்படின்னா so this will be a1 psi1 sorry this is I okay plus a2 psi2 plus a3 psi3. Okay, இப்போ இதுல நார்மலைசேஷன் கண்டிஷன் எப்படி பண்றது? பேசிக்கா நம்மளுக்கு என்ன தெரியும்? Integral of psi star psi. So I'm writing mod psi square dx is equal to 1. இதுதான் நம்மளோட நார்மலைசேஷன் கண்டிஷன். So இப்போ இந்த கேஸ்ல எப்படி இருக்கும்? So we'll write it. So it will be integral of so நான் வந்து இந்த wave function சொல்றேன். So it will be mod a1 square psi1 square into dx plus integral mod a2 square psi2 square dx plus integral a3 square psi3 square into dx is equal to 1. So over here to find that is mod of a1 square plus mod of a2 square plus mod of a3 square will be equal to 1. So sum of square of coefficients will be equal to 1. So summation over I mod of ai square is equal to 1. So this is your normalization constant கண்டுபிடிக்கிறது இதுதான். So I will do an example உங்களுக்கு ஒரு clear-ஆ புரியும். So which will be equal to 2 into so it will become cos pi a. A இங்கிருந்து வந்தது பாத்தீங்கன்னா நம்மளோட லிமிட் இருந்ததுல அந்த a தான்.
So pi a by 2b divided by, ஸோ நான் பை நம்ம டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா பை பை ஏபின்னு இருக்கும். ஸோ அதை நான் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன ஆகும்னா இட் வில் பி ஏபி நியூமரேட்டருக்கு போயிடும், பை வில் பி இன் டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் பி மைனஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் காஸ் பை ஏ பை 2b டிவைடட் பை பி ப்ளஸ் ஏ. ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டெப். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் பை ஏ பை 2b நான் வெளியே எடுத்துடலாம். ஸோ விச் வில் பி 2ab divided by pi into cos pi a by 2b into 1 plus b minus a plus 1 by b plus a. So you have to take LCM for this. அவ்வளவுதான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. So 2a by pi into, if you are solving this உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா you will be getting 2b by b square minus a square கிடைக்கும். So into cos pi a by 2b. So what your final answer will be? It will be 4ab square by. So let me நம்ம ஒரு problem solve பண்ணலாம். So first question பார்த்தீங்கன்னா psi is equal to a sin pi x by a plus a by 2 sin 3 pi x by a. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 1D பாக்ஸ் என்ன தெரியும்? நம்ம பேசிஸ் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம், which is under root 2 by L or 2 by A sin pi x by n pi x by a. So this is our basis. So இப்போ இந்த இதை நம்ம basis formல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா I have to multiply with the under root a by 2 பண்ண அப்படின்னா I can write in terms of psi 1 எழுதலாம். So this will be equal to psi is equal to a into under root a by 2 into under root 2 by a. So I'm just rewriting in terms of psi 1 அப்போ sin pi x by a. இப்போ இதை நான் வந்து psi 1 எடுத்து எழுதிக்கலாம், அதுக்காக தான் மாற்றி எழுதுறேன். So it will be a by 2 into under root a by 2 into again இதுக்கும் 2 by a into sin 3 pi x by a. So இதை நான் எப்படி எழுதலாம்? a into under root a by 2 psi 1 plus a by 2 into under root a by 2 psi 2. So in terms of basisல அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. So I have to do square of coefficients. அப்போ என்ன ஆகும்? a square, again இதை ஸ்கொயர் பண்ணோம்னா it will be a by 2. நான் காமனாக எடுத்துக்கிறேன். So into 1 plus 1 by 2 square will be 1 by 4 is equal to 1. So my a square will be equal to ஒரு second. Okay. நான் ஃபுல்லாகவே பண்ணிடுறேன். So a square into a by 2 into 5 by 4 is equal to 1 வரும். So finally உங்க a square will be equal to 8 by 5a வரும். So whereas your a will be equal to under root 8 by 5a. Okay, இப்போ இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன? அகைன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதுறேன். ஸோ கொஸ்டின் வாஸ் psi is equal to a sin pi x by a plus a by 2 sin 3 pi x by a. கரெக்டுங்களா? ஸோ இப்போ a என்ன நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்? இட் வாஸ் அண்டர் ரூட் 8 by 5a. இப்போ நீங்க இந்த a by 5a கொண்டு போய் டிரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளுக்காக we have multiplied with the under root a by 2, right? ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ your a will be equal to under root 8 by 5a into under root a by 2 plus under root 8 by 5a into under root a by 2 into 1 by 2. ஓகேங்களா? a by 2 actually. So sorry, இங்க psi 1 எழுத மாதிரி. So psi 1, psi 2. So finally your a will be equal to 2 by under root 5 psi 1 plus 1 by under root 5 psi 2. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 3 sums டாஸ்காக தரேன், உங்களுக்கு இன்னும் ஸ்டில் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ டாஸ்க், ஸோ psi is equal to a sin 3 pi x by a minus a by 2 sin 5 x by a. Sorry, 5 pi x by a.
So this is first question. Second question பார்த்தீங்கன்னா psi is equal to a by root 2 into sin pi x by a plus under root 3 by 5a into sin 3 pi x by a plus 1 by under root 5a sin 5 pi x by k. So இந்த கொஸ்டின்ல you have 3 terms. So பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, ஐம் சாரி. இது வந்து ஓகே, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒரு ஸ்மால் கரெக்ஷன். இங்க a 2 கிடையாது, இட் இஸ் a. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இட் இஸ் a by root a. இன்னும் ஒரு சம் நான் தரேன். இட் இஸ் ஸ்லைட் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ psi is equal to a into cos pi x by a into 1 plus sin pi x by a. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபைனல் ஈக்குவேஷனில் எனக்கு காட்டி பரவாயில்ல. ஜஸ்ட் உங்கள் கான்ஸ்டன்ட் ஏ என்ன வந்ததுன்றது மட்டும் மென்ஷன் பண்ணுங்க இந்த 3 கொஸ்டினுமே. சப்போஸ் ஏதாவது புரியாட்டி அப்படின்னா யூ கேன் எய்தர் பிங் மீ இந்த கமெண்ட் செக்ஷன் ஆர் எல்ஸ் டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. I will explain it over there or else next video கூட I will explain it for you. ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி ட்ரிக் இருக்க லைக் ஒரு வித்தியாசமான இது பார்க்க போறோம். என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் your sin is equal to a into sin pi x by a the whole cube. ஓகே, நம்ம பேசிக்கா பார்த்ததெல்லாம் வெறும் sin டேர்ம்ஸ்ல தான் இருந்துச்சு. sin power 1 டேர்ம்ல தான் இருந்து. இங்க sin cube இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் மை ஃபங்க்ஷன் as a into sin cube pi x by a. So hope எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். It's a trigonometric formula. Sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. Right? எல்லாருக்கும் இந்த trigonometric formula தெரியும் நினைக்கிறேன். So in this I can write as sin cube theta is equal to 1 by 4 into 3 sin theta minus sin 3 theta. So I'm going to replace this equation in this form. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா it will be a by 4 into 3 sin pi x by a minus sin 3 pi x by a. Okay, so I got my sin. Sorry, psi I got. So இப்போ இது வந்து psi 1 எழுதலாம். This is psi 2 எழுதலாம். Just by multiplying the coefficients. So which will be equal to a by 4 into 3 into under root a by 2 psi 1 directா நான் எழுதுறேன் minus under root a by 2 into psi 2. hope எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So which will be, I have to find coefficient. So it will be a square by 16 into 9a by 2 plus a by 2 minus போட்டுறாதீங்க, it's a mod is equal to 1. So finally my a square will be equal to, like after calculation it will be 16 by 5a வரும் உங்களுக்கு. 16 by 5a வரும். Whereas my a will be equal to 4 by under root 5a. 4 by under root 5a. Hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So ஃபைனலா என்னோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எழுதுறேன். So my psi will be equal to a by 4 into 3 under root a by 2 psi 1 minus under root a by 2 psi 2. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் வாட் வி ஃபவுண்ட் ஆர் a is equal to 4 by under root 5a நம்மளுக்கு வந்தது. 4 by under root 5a. So if you are substituting, finally your psi will be equal to 1 by under root 5a into 3 under root a by 2 psi 1 minus under root a by 2 psi 2. ஓகேங்களா? So this is what your a. Like and the 4 denominator 4 numerator 4 உங்களுக்கு cancel ஆயிரும். So this is what your psi. Okay, இப்போ sin cube கேட்டாங்க, we know the formula பண்ணிட்டோம். What if they ask sin power 5, sin power 7 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? So here comes a time saving trick.
என்னன்னு ஷேர் பண்ண ஈஸியான ஒரு ட்ரிக் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க தான். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் திஸ் இஸ் நத்திங் பட் ஸோ ஐம் ரைட்டிங் 1 and again putting 2 1 you have to add these two and put again 1 1 other side la podrom again இது ரெண்டையும் add பண்றோம் which will be 3 3 again 1 1 other side la podrom again I'm adding these like next terms add பண்றோம் corners la 1 add பண்றோம் so this will be 4 6 4 1 1 போடுறோம் again இது ரெண்டையும் add பண்ணுவோம் இது ரெண்டையும் add பண்ணுவோம் இது ரெண்டையும் add பண்ணுவோம் so which will be 5 10 10 5 1 1 போடுவோம். So this is for n is equal to 0. Next line பாத்தீங்கன்னா n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4, n is equal to 5, so on. அந்த மாதிரி போகும். So for example, இப்போ நம்ம பார்த்த sum என்ன? Psi is equal to a sin cube pi x by a. So இப்போ இந்த trick இங்க எப்படி apply பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, here my n என்னன்னு பாத்தீங்கன்னா n is equal to 3. அப்ப 3 க்கு corresponding இருக்க line எடுத்து எழுதிக்கோங்க. So it will be 1, 3, 3, 1. So இப்போ இதுல take only half of the terms. So for example, n is equal to 4 வருது, sorry 4 வராது. This is only applicable in odd terms ல தான். 5 வருது அப்படின்னா, so take only the half. அப்போ 1, 5, 10 மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். So first வந்து coefficients எடுத்துக்கோங்க. So which will be 1, 3. So coefficients எழுத உடனே give alternative plus and minus sign. So இதுக்கு plus வரும், இதுக்கு minus. Next இப்போ நம்ம terms எழுத போறோம். Terms என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you should write this in descending order. So for example, 3 pi x, it is starting in n is equal to 3. So first term பார்த்தீங்கன்னா, it will be 3 pi x by a. And then next descending order எழுதுறோம். So higher from lower. Next term பார்த்தீங்கன்னா, pi x by a எழுதுறோம். So இப்போ here your psi will be equal to எப்படி எடுத்து எழுதுறோம் அப்படின்னா a by 2i whole power n minus 1 into you have to write these terms okayங்களா. So which will be sin, give a sign okayங்களா, sin 3 pi x by a minus, again there is a minus in அதனால தான் minus 3 sin pi x by a. So just நீங்க உங்க previous இதுல compare பண்ணீங்க அப்படின்னா this is what உங்க triangle reduction like sin 3 theta sorry sin cube theta க்கு இதுதான் நம்ம எழுதியிருப்போம். So but இங்க பாத்தீங்க அப்படின்னா for n நீங்க வந்து n is equal to 3 போட்டீங்கன்னா it is 2i square வரும். So minus a by 4. So this minus doesn't matter because modulus குள்ள போறப்ப it becomes positive. The rest of the terms எல்லாமே same தான். இதே மெத்தட்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா your a will be equal to 4 by root 5 ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து சப்போஸ் sin power 5 sin power 7 கேட்டா என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு சம் சால்வ் பண்றேன், உங்களுக்கு லைக் sin power 5 பண்றேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ if I'm having psi is equal to a into sin power 5 pi x by a ன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா n is equal to 5. உங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஃப்ரம் பாஸ்கல் ட்ரையாங்கிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா coefficients it will be 1 5 10. I have to give plus and minus alternative. So 1 minus 5. So இதுக்கு plus வரும். Next na terms எழுதணும் in descending order. So this will be 5 pi x by a. This will be 3 pi x by a. And this will be pi x by a. ஓகேங்களா? So இப்போ psi எடுத்து எழுதணும்னா psi will be equal to a by 2i n minus 1. So 2i whole power 4 ன்னு வரும். whole power 4 ன்னு வரும். And then in the terms பார்த்தீங்க அப்படின்னா it will be sin 5 pi x by a minus 5 into 3 pi x by a plus 10 into, sorry இங்க sin எழுத மாட்டேன், sin, okay, 10 into sin pi x by a. So you have to convert this in terms of psi 1 psi 2 ல convert பண்ணீங்க அப்படின்னா your a by this will be 2 power 4 16 ஆயிரும். a by 16 into under root 2 by a psi 5 minus 5 into under root, sorry this is a by 2, இது வந்து a by 2, a by 2 into psi 3 plus 10 into under root a by 2 psi 1. So இப்போ நம்மளுக்கு wave function இப்படி கிடைச்சிரும். So now you can find your normalization constant. So which will be a square by
16 square வரும் into I'm finding the normalization constant is equal to a by 2 plus 25 a by 2 plus 100 a by 2 is equal to 1 வரும். நான் இங்க continue பண்றேன். So from this your a square by 16 square a square by 16 square and then இதை add பண்ணீங்க அப்படின்னா you will be getting 126a by 2. So which will be a is equal to 1 a square by 16 square into 63a by 2 is equal to 1. So from this your a will be equal to 16 square into 2 divided by 63a வரும். So whereas your a will be equal to a square இது. So it will be 16 under root 2 by under root 63a. ஓகேங்களா? So this is your normalization constant and you can substitute it inside. ஓகேங்களா? So this is how you do it. So இங்க task I will give you one more task. So task என்னன்னு பார்த்தீங்கன்னா try to find for psi is equal to a into sin power 7 pi x by a. ஓகேங்களா? So try to find what you are getting your a என்னன்றதை கண்டுபிடிச்சு just you can mention that in comment section. Hope இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் குட்டி குட்டியாக 2 டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் இந்த பேசிஸ் இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற எல்லா கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ அதில் ஒன்று உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா இந்த பேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ இஃப் யூ ஃபீல் இந்த வீடியோ யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க தம்ஸ் அப் சைனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் தென் எவ்ரி ஒன் டேக் கேர் பை பை ஹாவ் அ நைஸ் டே.